விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தினுடைய பெங்களூர் படம் வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போதாங்க இன்டர்வல் முடிஞ்சிருக்குது. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பிரமாதமான ஒரு ட்ரீட் கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. குறிப்பாக சொன்னோம்னா விஜய், இந்த விஜய் எப்படி கனெக்ட் ஆக போறார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம முழு கதையை சொல்ல போறதுல இந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும், ஏன்னா வெங்கட் பிரபு ஆகட்டும், பிரேம்ஜி ஆகட்டும், அப்புறம் அர்ச்சனா கல்பதி ஆகட்டும், தொடர்ந்து அவங்க சொன்னது என்னன்னா இன்டர்வல் பிளாக் நீங்க பாத்தீங்கன்னா மாசா இருக்கும், இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து பயங்கர மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல் பாதி முழுக்க பாத்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், விஜய் இந்த ஒரு கேங் இருக்கு இல்லைங்களா, அப்படியே அந்த 90s அப்படி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு ஆக்ஷன், அதை தாண்டி ஒரு எமோஷனல், இது எல்லாம் வந்து மிக, அதாவது வந்து எப்படின்னா ஒரு பகுதி மாஸ்கோலையும் இன்னொரு பகுதி வந்து தாய்லாந்துல, இப்படி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பெரிய ஒரு ட்ரீட்டே கொடுத்துருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா விஜய் அவ்வளவு ஒரு சொல்லவே தேவையில்ல பிரமாதமா பண்ணியிருக்காருல. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம வசீகரா படத்துக்கு பிறகு விஜய் சினேகாவுடைய அந்த பேர் இருக்கு இல்லைங்களா, இதுல அப்படியே இருக்கிறாங்க. வந்து குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனல் கனெக்ட் பண்றாங்க. ரொம்ப 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 பிரமாதமான ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்றாங்க. சென்டிமெண்ட் அதோட அருமையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் இன்னும் அதே விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. சில டைலாக் எல்லாம் போற போக்குல வெங்கட் பிரபு அப்படியே அடிச்சு விடுவாரு இல்லைங்களா. அது சின்னதா சிம்பிளா சொன்னோம்னா பிரசாந்த் பத்தி சொல்லுவாரு விஜய் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுவான், இப்போ சொல்லவே தேவையில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. அப்புறம் பிரேம்ஜி வந்து விஜயை தேடிக்கிட்டு போவார், போலீஸ் அவனை மறைக்கணும். ஒரு சின்ன டைலாக் தான், போலீஸ் மறைக்கணும். மடக்கின உடனே எங்க மாமா யார் தெரியுமா, அவர் எங்க இருக்காரு தெரியுமா, எங்க கட்சி என்ன தெரியுமான்ட்டு, ஐயோ கட்சி பேர வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற இடத்தெல்லாம் வந்து தியேட்டர்ல திருக்கி விடுறாங்க. சொல்ற மாதிரி வெங்கட் பிரபுடைய அந்த டீம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, பிரேம்ஜி, வைபவ், அப்புறமா வந்து இவர் சுப்பு, இவர் நடிச்சிருக்காங்க, அம்மா கிரியேஷன், சிவா, இப்படி வந்து இந்த கேங்க்ல உள்ள ஆட்கள். குறிப்பா சொன்னோம்னா ஜெயராம், அவர் அடிப்படையில விஜயோடைய ஒரு பெரிய ரசிகர். அவர் விஜய் மாதிரியே நிறைய மிமிக்ரியெல்லாம் பண்ணிக்காம, இதுல ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு இருக்கு. குறிப்பா பார்க்கணும்னா இந்த பிரசாந்த், பிரபுதேவா இவங்களுக்குலாம் வயசே ஆகாதா அப்படின்ற அளவுக்கு விஜய்க்கு ஈடு கொடுத்து பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குது. லைலா அவங்களுக்கான வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பரபரன்னு போற அந்த கதை. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இடத்துல ஆடியன்ஸ் இப்ப வெளியே வந்திருக்கிறோம், எல்லாம் வந்து பாப்கார்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறதை விட இந்த செகண்ட் ஹாஃப் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு வந்து வெங்கட் பிரபு கரெக்டா கொண்டு வந்து எடுத்திருக்காரு. இதுல குறிப்பா சொன்னோம்னா அப்பா மகன், அதை நீங்க தியேட்டர்ல பாருங்க. முதல்ல கூட என்னடா ஏதாவது இந்த பையன் கேரக்டர்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பிரமாதம் அப்படி இருக்காங்க டிஐஜில. இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி கொஞ்சம் சுணக்கமாகும் போதெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் இருக்கு இல்லைங்களா, ஒரே சொல்ல முடியாது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த சின்ன சின்ன கண்கள் சாங் வந்துருது. நம்ம அந்த சாங் வந்து தனியா கேட்டப்போ வந்து ஒரு மாதிரி கலவையான விமர்சனம், எதிர்மறையான விமர்சனம்லாம் இருந்தது. வந்து இந்த காட்சியோடு சேர்த்து அந்த சின்ன சின்ன கண்கள் சாங் பார்க்கும் பொழுது வேற லெவல்ல இருக்குது. குறிப்பா விசில் போடு ஒரு ஓப்பனிங் சாங் சொல்லவே தேவை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய்க்கு ஒரு பில்டப் கிடையாது, ஓப்பனிங் சாங் கிடையாது. எடுத்தோடனே நேரா கதைக்குள்ள போயிடுறாங்க. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குள்ள போயிடுறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்து இந்த படம் தொடங்கி பரபரன்னு போயிட்டே இருக்குது. மறுபடியும் சொல்லும்போது ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து நிக்குது. இதுல முக்கியமான விஷயம் கேப்டன் விஜயகாந்த் எந்த இடத்துல வர போறாரு, எந்த மாதிரி அவரை வந்து கொண்டு வந்து சேர்க்க போறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இங்கேயே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய கேப்டனுடைய ரசிகர்லாம் வந்திருந்தாங்க. ஓப்பனிங்லேயே காமிச்சிட்டாங்க. சும்மா கொஞ்ச நேரம் வந்தாலும் விசில் பறக்குது. வந்து கேப்டன் தான். அது நல்ல ஒரு வடிவமைச்சிருக்காங்க. நான் வந்து விஜயகாந்திற்கு என்னைக்கு நான் தம்பி தான் அப்படின்றது வந்து விஜய் பிரமாதம் இருக்கு. அது நீங்க படமா பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே முழு விமர்சனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.